இருங்க, ஸ்க்ரால் பண்ணிடாதீங்க. உங்களோட வலது கை ஆள்காட்டி விரல் எடுத்து உங்களோட மூக்கோட அடிப்பகுதியில் இப்படி வச்சு மெதுவாக மூச்சை விட்டு பாருங்கள். இடது நாஸ்டில்ஸில் வருதா வலது நாஸ்டில்ஸில் வருதா அப்படிங்கிறத கொஞ்சம் செக் பண்ணி பாருங்களேன். நான் வெயிட் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு இடத்துல வரலாம், சில பேருக்கு வலதில் வரலாம், சில பேருக்கு ரெண்டுலேயே சேர்ந்து வரலாம். இப்போது ஒருவேளை இடத்துல வந்துட்டு இருந்துச்சுன்னா என்ன சார், வலதில் வந்துட்டு இருந்துச்சுன்னா என்ன சார் அப்படின்னா, பிரபஞ்சம் நம்ம எல்லா மனித உயிர்களுக்கும் இந்த விஷயத்தை கொடுத்துருக்கு. என்ன அப்படின்னா, சுவாசம் இடதுலையும் வலதுலையும் மாறி 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 வர்றது. அதானா இடகலை பிங்களைன்னு சொல்லுவாங்க. இடத்துல வந்தால் இடகலை, வலதில் வந்தால் பிங்களை, ரெண்டில் வந்தால் சுழுமுலைன்னு சொல்லுவோம். இந்த பிரபஞ்சம் இப்படி நம்ம கொடுத்துருக்கு. இதில் என்ன, இந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுனால என்ன அப்படின்னா, இது நம்மள ஏரியாமல் நடந்துக்கிட்டு இருக்குது, நமக்கே தெரியாது. இப்போ பாருங்கள், இப்போ இந்த ஷார்ட்ஸ் பார்க்குறங்காட்டிக்கு சில பேர் இப்போ மூக்கில் கை வச்சு ஆமாம்ல இப்போ எனக்கு வலதில் வந்துட்டு உனக்கு எனக்கு இடத்துல வருதே உனக்கு, இப்படி நம்ம பேசிக்க முடியும். இப்போ தான் இதனோட அட்டென்ஷன் கொடுக்குறோம். இதை தான் யோகி ஞானிகள் ரிஷிகள் முனிகர்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்கள் மூச்சை கவனிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் நான் என் மூச்சை கவனிக்கணும்? அதுவாக வந்துட்டு அதுவாக போயிட்டுருக்கு, ஆளுமைவே இப்போ அது எடுத்துகிட்டு இருக்குது. சார் எங்களுக்கு புரியல சார், அது ஆளுமை எடுத்துகிட்டு இருக்குன்னா என்ன? இப்போ இடது பக்கம் உங்கள் சுவாசம் வந்துட்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் ரொம்ப பலவீனமாக இருப்பீங்க. அதாவது பலவீனம்னா ரொம்ப அதுக்காக இதாக எடுத்துக்க வேண்டாம். சொல்கிற பேச்சை கேட்டுட்டு அமைதியாக யாராவது ஏதாவது சொன்னால் அதுக்கு அடிபணிஞ்சு போகிற மாதிரியும், ஒரு கற்றுக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டான மனநிலையிலையும் ஒரு சாந்தம் பொறுமை லவபிள் மூடில் இருப்பீங்க. உங்கள் சுவாசம் உங்களை அப்படி ஆளுமை பண்ணுதுன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை உங்களோட சுவாசம் வலது பக்கம் வந்துன்னா நீங்கள் ஆளுமை திறனில் அதிகமாக இருப்பீங்க. நீங்கள் சொல்கிறத அடுத்தவங்க கேட்குற மாதிரி சூழ்நிலையிலையும் நீங்கள் ஒரு ஆளுமை செலுத்துகிற இடத்துலன்னு எல்லாத்துக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருப்பீங்க. ஒரு விழாவை எடுத்து நடத்துவீங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய பண்புகள் அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட சுவாசம் உங்களை ஆளுதா இல்லை நீங்கள் உங்கள் சுவாசத்தை ஆள்றீங்களா? சாதாரண மனிதனுக்கும் ஒரு ஞானிக்கும் என்ன வித்தியாசம்னா, சாதாரண மனிதனை அவனோட சுவாசம் ஆளும், ஆனால் ஞானி தான் அவரோட சுவாசத்தை ஆளுவார். அப்போ அவர் எல்லா கண்ட்ரோலும் அவர்கிட்ட இருக்கும். நமக்கும் அவங்களுக்கு அதான் வித்தியாசம். அதனால் ஒரு நல்ல குருநாதர்கிட்ட நீங்கள் போய் அவர்கிட்ட சரயோகம்ங்கிற ஒரு கலையை கற்றுக்கிட்டோம்னா, இடது சுவாசத்திலிருந்து வலது சுவாசத்தில் எப்போ மாற்றணும், வலதுலேருந்து எப்போ இடதுக்கு கொண்டு வரணும், சுழுமுனையில் அப்போ நம்ம என்ன விதமான சாதகங்களை பண்ணணும்னு ஒரு குரு கூட இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுதான் சுவாசம் நம்மளை ஆளுதா இல்லை நம்ம சுவாசம் ஆளுதான்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய இடத்துக்கு போகலாம்.